எகிப்தை ஆண்ட அரசனுடைய பேர் ஆக்கியநாதன். என்ன பண்ணார் இவரு? அவர் தான் ஓரிரை கோட்பாடை கொண்டு வர்றார் எகிப்துல. அந்த இறை பேர் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏத்தன். ப்ராப்பர் அவர் அந்த pronunciation ஏத்தன். அது வெள்ளக்காரன் சொல்றது ஏத்தன். அது என்ன நினைக்கிறீங்க? சூரியன். ஆதன். ஆதன் நான் சொல்லலப்பா, நீங்களா சொல்றீங்க. ஆக்கியநாதன் சூரிய வழிபாட்டை கொண்டு வராரு. அந்த வழிபாட்டுக்கு பேர் என்னன்னா, இவன் வெள்ளக்காரன் வந்து ஏத்தன் அப்படிங்கிறான். அது ஆதன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆதன் வழிபாட்டை கொண்டு வராரு. அந்த மதத்துக்கு வெள்ளக்காரன் வைக்கிற பேரு ஏதனிசம். ஏதனிசம். அது ஆதனிசம்னு கூட வச்சுக்கலாம். ஏதன் ஆதன் எல்லாம் ஒண்ணுதான். ஆதன்கிறது தமிழ்ல சூரியனுடைய பேர். அந்த ஆக்கியநாதன் வந்து சூரியனை வழிபடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அவர் தான் ஆக்சுவலா வந்து சூரிய வழிபாட்டை வந்து கொண்டு வராரு. பட் ஆனா அவரோட ரிஜிம் வந்து ரொம்ப அதாவது அவருக்கு அடுத்து அவரோட பையன் வராருன்னு நினைக்கிறேன். அதோட அவரோட ரிஜிம் வந்து உள்நாட்டு கலவரங்களால முடிஞ்சிருது. பட் ஹீ இஸ் அதாவது நிறைய ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு ரெவல்யூஷனர் கிங். நிறைய சீர்திருத்த சிந்தனைகள் கொண்ட ஒரு அரசர். அவர் வந்து நிறைய பழைய தவறான முறைமைகளை மாத்தினாரு, நிறைய மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு குட் கிங் அப்படிங்கிற இடத்துல ஆக்கியநாதனை வைப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான போட்டோ. ஆக்கியநாதன் வந்து சூரியனை வழிபடுற போட்டோ. எப்படி சூரியன் இருக்கும், சூரியன் வந்து குடும்பத்தோட ஹிஸ்டரி சேனல்ல நிறைய போட்டு. ஆக்கியநாதன் வந்து ரொம்ப ஃபேமஸான எகிப்த் கிங்.